நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூனேல ஒரு பிஜி, லேடிஸ் பிஜியில் ஒரு பையன் போய் தங்கியிருக்கான். யாருக்கும் தெரியாமல். அது பல நாளாக போல், சரிங்களா, பல மாதம் போல். நிறைய பேருக்கு தெரியவில்லை. எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அந்த பிஜியில் இருக்க 7 பொண்ணுங்க கர்ப்பமாக இருக்காங்க. 7 பேருக்கு ஒரே பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ்க்கு அவங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. லேடிஸ் பிஜியில் அவங்க வார்டனுக்கு, அந்த ஓனருக்கு தெரியாமல் உள்ள ஒரு பையன், அந்த பிஜிக்குள்ள ஒரு பையன் இருந்து 7 பொண்ணுங்க கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இந்த பையன் தான் காரணம். இந்த பையன் உள்ள இருந்தே தெரியுங்க. இப்போ செக் பண்ணியிருக்காங்க யார் வர்றாங்க யார் போகிறாங்க. இது எப்போங்க எல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை? இப்போ என்னன்னா, இந்த பையன் உள்ள இருந்து எப்படி என்ன எது காரணம், 7 பேர்த்த கர்ப்பமாக்குறதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு இருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிருக்காங்க. அப்போ அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், இது உங்களுக்கு எப்படின்னா, விஷயம் பெருசானதுக்கப்புறம் தெரியுச்சுன்னா, இப்போ குழந்தை கடத்தல் ரொம்ப 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 நார்மல் ஆயிடுச்சு. ஒரு ஆடியோ கூட இருக்குங்க, நான் கேட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய 12 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு லேடி ஆக்சுவலி ஈடுபட்டிருக்குது. ரொம்ப சொல்கிறாங்க, ஏன்டா 2 பொருள் இருக்குது, பொருள்னா பசங்களை தான் சொல்கிறாங்க. 2 பொருள் இருந்துச்சுங்க, முன்னாடி இருந்தால் ஒரு 5 லட்ச ரூபா கம்மியாக கொடுத்துருப்பேன் அப்படின்றாங்க. அது என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் எடுத்து திருடி தந்துடுறாங்க குழந்தைங்கள. அதனால பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தைங்க மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. திருப்பி எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பிறந்த குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. டெலிவரியான லேடியை மட்டும் விட்டு வராதிங்க. கூட யாராச்சும் ஒரு ஆள் இருந்துக்கோங்க. இருந்துட்டு இன்னொரு ஸ்டாண்ட் பைக்கு யாராச்சும் வந்ததுக்கப்புறம் இன்னொரு போங்க. இப்போ தான் வந்துட்டாங்கன்னு வெளில போகாதீங்க. பார்க்கிங் போகாதீங்க. அந்த டயத்தில் கூட ஒரு செகண்டில் எடுத்துகிட்டு போகிற ஆளுங்க இருக்காங்க. சிசி கேமரா இருந்துச்சுன்னா போலீஸ்காரங்க சிசி கேமரா வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுவும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்போ கற்பழி நடந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு கூட சின்ன வயசு, 14 நாள் 7 தனிப்பட அமைச்சு அந்த சிசி கேமரா இருந்த பையன் போல ஒத்து போன ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது முன்னேற்றம் இருக்கு. அவன்தான்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அவன் தான் ஒரு 99%, 50% எங்களுக்கு ஒரு உருவம் ஒத்து போயிருக்கு அப்படின்றாங்க. அப்போ சிசி கேமரா இருந்தே இவ்வளோ கஷ்டம்னா பார்த்துக்கோங்க. பசங்களை மட்டும் உஷாராக பார்த்துக்கோங்க. டெலிவரி ஆச்சுன்னா தயவு செஞ்சு எந்த ஒரு கூட ஒரு ஆள் துணை இல்லாமல் இன்னும் அந்த டெலிவரி ஆன பொண்ணை மட்டும் விட்டு வராதிங்க, குழந்தைய விட்டு வராதிங்க. தயவு செஞ்சு என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இது மட்டும் கவனிச்சுக்கோங்க. எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பார்க்கிங் வந்துட்டாங்க இன்னொரு ஆள், நான் பார்க்கிங் போகிறேன், அந்த டயத்தில் கூட திருட்டு போன சான்ஸ் இருக்குது. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குழந்தைகளை மட்டும் உஷாராக பார்த்துக்கோங்க. 14வது மாடியிலேருந்து விழுந்துருச்சு ஒரு பிள்ளை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேல அப்பார்ட்மெண்ட்டில் 12வது மாடியிலேருந்து அந்த அவங்க அம்மா பக்கத்துல இருக்கு, மேலே ஷூரை மேலே உட்கார வச்சுட்டு கீழே விழுந்திருக்கு. அந்த டயத்தில் பின்னாடி இருக்க ஜன்னலில் சாஞ்சு விழுந்துருச்சு. இது எந்தெந்த டயத்தில் நடக்குன்னு தெரியுதுங்க. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக இருக்குமோ அவ்வளோக்கு நல்லது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.